தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரக்தியிலே தோல்வியிலே இருந்த சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து தான் உயிரோடு இருப்பதாக அந்த செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்துக்குள்ளே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்றுமே இருக்கிறார் என்ற அந்த உறுதியான சத்தியத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். ஆகவே அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்ற வேளையிலே தொடர்ந்து அந்த உயிர்ப்பின் மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக வாழும் வரத்தை ஆண்டவர் தாம் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடி செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு
11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையுறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கின்றார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர்.
உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தி என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் சொல்லின்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதிரின் வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சிறர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பேருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக,
எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களோடு சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர் அவர்களிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்றமருவோம். எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. இறையேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையிலே, சிறப்பாக நற்செய்தியிலே, விரக்தியினாலும் தோல்வியினாலும் தமக்கு எதிர்காலம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி கவலையோடும் ஏக்கத்தோடும் தம்முடைய சொந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருந்த சீடர்களை இயேசு வீதியிலே சந்திக்கின்றார். அந்த சீடர்கள் இருவருள் ஒருவர் கிளையோப்பா என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த சீடர்கள் இருவரும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர் செல்லுகின்றார்கள். ஆண்டவரோடு நாங்கள் இருந்தோம், அவர் எங்களை மீட்பார், எங்களை வழிநடத்துவார், எங்களுக்கு மீட்பை தருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்போடும் ஒரு நம்பிக்கையோடு இருந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதரை சிலுவையிலே கொன்று விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு எதிர்காலம் இல்லை, எங்களுடைய எதிர்காலம் என்னமாக போதோ என்று சொல்லி அவர்கள் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்த இந்த வேளையிலே அவர்கள் விரக்தியாலே தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே இந்த சீடர்கள் இருவரும் எம்மாவுஸ் நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அதனுடைய தூரம் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் என்று சொல்லி வேதாமத்திலே கூறப்படுகின்றது. ஆகவே அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் தான் இயேசுநாதர் ஒரு வழிப்போக்கர் போன்று அவர்களோடு பயணிக்கிறவர் போன்று அங்கே அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். ஆனால் சீடர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த சொல்லி நாங்கள் வேதாமத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே உயிர்த்த இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசுநாதர் அந்த சீடர்களை பார்த்து கேட்கின்றார், வழியிலே நீங்கள் எதை பற்றி நீங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் அந்த சீடர்களை பார்த்து கேட்கின்றார்கள்.
அப்பொழுது அந்த சீடர்கள் சொல்லுகின்றார்கள், எருசலேமில் நிகழ்ந்தவற்றில் உம்மை தவிர வேறு உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி அவர்கள் அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். ஆமாம் அந்த சகோதர சகோதரிகளே, பின்பு இயேசுநாதர் இறை வார்த்தையை பற்றி அவர்களுக்கு எடுத்து எம்புகின்றார். பின்பு அந்த சீடர்கள் இயேசுவை கட்டாயமாக தங்களோடு தங்கும்படியாகவும் மாலை நேரமாயிற்று சொல்லி இயேசுவை கட்டாயப்படுத்துகின்றார்கள் தங்குவதற்காக. ஆகவே இயேசுநாதரும் அவர்களோடு தங்குகின்றார் அந்த வேளையிலே. அப்பொழுதுதான் இயேசுநாதர் அப்பத்தை எடுத்து பிட்டு அந்த சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன சொல்லி நாங்கள் இந்த நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆமாம் அந்த சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஒப்பிட்டு நோக்குகின்ற பொழுது இந்த சீடர்களுடைய மனநிலையில் தான் பெரும்பாலும் நாங்களும் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது எங்களுடைய நினைத்த காரியங்கள் நடைபெறாத வேளையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம் சொன்னால் மனமுடைந்து போகின்றோம். இந்த சீடர்களைப் போல நாங்களும் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே இந்த நற்செய்தியினூடாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், நான் என்றுமே உங்களோடு இருக்கின்றேன், உங்களுடைய துன்ப வேளையிலே உங்களை நான் கரம் பிடித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் இந்த வேளையிலே சொல்லுகின்றார். ஒரு பக்தன் தினமும் ஆலயத்துக்கு சென்று கடவுளை நோக்கி வழிபடுவான். ஆண்டவரே, எனக்கு துன்பம் வருகின்றது, நீர் துன்பத்திலே என்னோடு இருக்கிறீரா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒரு பக்தன் கடவுளை பார்த்து தினமும் முறையிடுவானாம். அப்பொழுது கடவுள் சொன்னாராம், நான் உன்னோடு பயணிப்பேன் மகனே என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்தாராம். அப்பொழுது இந்த பக்தன் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்றான். வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவனுடைய காலடியோடு சேர்த்து இன்னும் 2 காலடிகளை அவன் பார்க்கின்றான். ஆகவே அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். கடவுள் என்னோடு பயணிக்கின்றார், என்னோடு உடனிருக்கிறார் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்றது, வேதனை வருகின்றது. ஆகவே அந்த வேளையிலே அவன் பார்க்கின்றான், திரும்பி பார்க்கின்றான், அங்கே ஒரே ஒரு மனிதனுடைய காலடி மட்டுமே இருக்கின்றது. ஆகவே அவன் மனமுடைகின்றான். ஆண்டவரினுடைய துன்ப வேளையிலே அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி மனமுடைந்தவராக மீண்டும் ஆண்டவரிடம் சென்று முறையிடுகின்றான். ஆண்டவரே, நீர் என்னுடைய இன்ப வேளையிலும் என்னுடைய இலேசான வேளையிலும் நீர் என்னோடு இருந்தீர். ஆனால் எனக்கு பெரும் துன்பம் வருகின்ற வேளையிலே நீர் என்னை கைவிட்டு விட்டு எங்கே சென்றீர் என்று சொல்லி அந்த பக்தன் கடவுளிடம் முறையிடுகின்றான். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், மகனே, உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது, பெரும் துன்பம் வருகின்ற பொழுது நீ நினைக்காதே நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லி, மாறாக நான் உன்னை என்னுடைய தோளிலே வைத்து சுமந்து சென்றேன். அதனால் தான் நீ ஒரு மனிதனுடைய காலடியை பார்க்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பதிலளித்தாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் துன்பங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், எங்களை விட்டு தூர சென்று விட்டார் என்று சொல்லி நாங்கள் மனம் நொந்து வருந்துகின்றோம், அல்லது நாங்கள் மனம் சோர்ந்து விடுகின்றோம், மனம் உடைந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த வேளையிலே எங்களோடு நெருக்கமாக வருகின்றார், எங்களோடு கூட இருக்கின்றார், எங்களோடு பயணிக்கின்றார் என்பதை நாங்கள் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்களும் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். அவர்கள் இறை வார்த்தையை இயேசுநாதர் பகிர்ந்து கொள்கின்ற வேளையிலே சொல்லுகின்றார்கள், தங்களுடைய உள்ளம் பற்றி எறிகிறதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். பின்பு ஆண்டவராகிய இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கையிலே அவருடைய அகக்கண்கள் திறக்கின்றன. அவர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே நிகழ்வுதான் நாங்கள் அனுதினம் பங்கேற்கின்ற திருப்பலியிலும் இடம்பெறுகின்றது. அனுதினம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் திருப்பலியிலே கேட்கின்றோம். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், அந்த அப்பம் பிடுகுதலிலே, ஆண்டுடைய அந்த இறுதி இராவுணவிலே, அந்த நற்கருணை விருந்திலே நாங்கள் பங்கேற்கின்றோம். இதிலே திருப்பலியிலே இந்த 2 அம்சங்களும் நடைபெறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்களும் பெரும்பாலான வேளையிலே உயிர்த்த ஆண்டவரை அனுபவிக்க மறந்த சீடர்கள் போன்று எங்களுடைய கண்கள் மூடப்பட்டு, அகக்கண்கள் மூடப்பட்டு நாங்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள மறந்தவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். ஆகவே இந்த நாளிலே இந்த சீடர்களை போன்று நாங்களும் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்வோம். ஆண்டவர் எங்களுடைய துன்ப வேளையிலே எங்களோடு உடன் பயணிக்கின்றார். நாங்கள் சோர்ந்து கவலையுற்றி இருக்கிற வேளையிலே ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார். எங்களை தூக்கிவிட அவர் தயாராக இருக்கின்றார்.
ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து செபிப்போம். இந்த முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்கட்டும், நான் ஆண்டவரை எப்போதும் என் மனக்கண் முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்ற நம்பிக்கையை இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சொல்ல விளைகின்றது. ஆகவே நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போம். அவர் எங்கள் மனக்கண் முன் இருக்கின்றார். அவர் இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆகவே நாங்கள் அசைவுறாமல் அந்த உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து எங்களுடைய விசுவாச பயணத்திலே பயணிப்போம். ஆமேன். இந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் ஆண்டுடைய பாதத்திலே ஒப்படைத்து சபிப்போம். வார்த்தைகளால் எம் உள்ளத்தை திறந்த எம் இறைவா, திரு அவையில் உள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகிய அனைவரின் உள்ளங்கள் இறை வார்த்தையால் பற்றி எறியவும், திருப்பலியனும் அருட்சாதனத்தால் இறைவனை கண்டு கொள்ளவும், அவரின் சாட்சிகளாக வளர வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை கண்டு கொள்ள எம் இதயத்தை திறந்த எம் இறைவா, எம் வாழ்வில் உம் வார்த்தைகளாலும் நீர் செய்யும் அற்புதங்களாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் மென்மேலும் வளரவும், எம்மாவு சீடர்களை வழிநடத்தி அவர்களுடன் தங்கியது போல எங்கள் இல்லங்களில் தங்கி எங்களுக்கும் உம் ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, இன்று உலகை சூழ்ந்துள்ள போர் மேகங்கள் விலகி அமைதியும் சமாதானமும் நிலவவும், போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் உமது அருளால் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பவும் தேவையான அருள் வளங்களை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேவும் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து திருப்பலியுடன்
இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்நேரம் அமைதியாக என்னுடைய சொந்த தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நோக்கி செபிப்போம். இறைவா, இதோ பிள்ளைகளாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்த இந்த மன்றாட்டுகள் அனைத்தும் உமக்கு சித்தமானால் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வரும் என்று சொல்லி உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்திலும் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்திலும் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திரனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகியுமுடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகனில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தவுந்துரங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதரான புனித ஜோசபாஸ் மற்றும் உலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு தன்னுடைய தந்தையை அப்பா தந்தாய் என்று அழைக்கும் பேற்றினை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு வானக தந்தையை நோக்கி நாங்கள் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் பொல்லாப்புகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவின நரல உம்மை மன்றாடுகின்றோம். உபதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதுர கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் ஆட்சி வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. சமாதானத்திற்காக செபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் விட்டு சென்ற நிறைவான நிலையான சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் இந்த உலகத்திற்கும் நிறைவாக கிடைக்க வருமாறு சொல்லி செபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவர், எங்கள் குற்றங்குறைகள் பலவீனங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எம்மாவோஸ்தலர்களுக்கு காட்சி அளித்து தான் உயிரோடு இருப்பதாக அவர்களுக்கு சாட்சி சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்திருச்சமரை விருந்து கலைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தை காத்து எமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அவர்கள் அப்பத்தை பிடும்போது சிலர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உமாக்களை கனிவுடன் கண்ணோக்கியலோமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே.
நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே. நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே கோடி நன்றி பாட்டு பாடுவே. காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே, கோடி நன்றி பாட்டு பாடுவே. காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே. நன்மை செயல்கள் செய்த உந்தன் நன்மை பாடியே. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டோடு தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உயிர்கள் யாவும் வாழ நல்லுலகை படைத்ததால், உறவு வாழ்வு வளர நல்லுள்ளம் உரைத்ததால், நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ அருள் வளங்கள் பொழிந்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ நல் வளங்கள் பொழிந்ததால், நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே. நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே